ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 2.58 கிலோமீட்டர்ஸ் எடுத்துக்கிட்ட டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸ் 36 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5:16 வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஒரு ரவுண்டை ஓடி முடிச்சுட்டு இப்போதான் வந்து நின்றுட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமா ஒரு 6 நாட்கள் வந்து இன்ஸ்டாகிராம், யூடியூப் எதுவுமே ஓப்பன் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு தோணல. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி மன அழுத்தமாகவும் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகும். அடுத்து என்ன பண்ண போறோம் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி, ஒரு பயம்லாம் இருக்கும் பாத்தீங்களா? இதெல்லாம் சுத்தி ஓடிட்டு இருந்தது. 6 நாளா வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் எதுலயுமே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே தோணாம அப்படியே பிளாங்க் ஆகி ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நின்னுட்டு இருந்தேன். 6 நாள் முடிச்சுட்டு நேத்து ஜாகிங்லாம் ஓடி முடிச்சுட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா யார் என்னன்னே தெரியல ஒரு மனுஷன். ஏங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் கூமாம்பட்டிக்கு வாங்க. அந்த நபர் சொல்ற டயலாக் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஊரையே வந்து எங்க இருக்கு அப்படின்னு தேட வச்சிருச்சுன்னு சொல்லலாம். நெறைய பேர் அந்த ஊருக்கு டிராவல் பண்ணி போக ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா கூமாம்பட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரா, டிப்ரஷனா, அந்த ஊர் தண்ணி வந்து சர்பத் மாரி இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லி ப்ரமோஷன் பண்ணி விட்டு, அந்த ஊர வந்து தேடி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நெறைய பேர் டிராவல் பண்ணி போக ஆரம்பிச்சு டூரிசம் பூம் ஆயிருக்கு. பிளஸ் வந்து ரியல் எஸ்டேட் வந்து அந்த ஊர்ல வந்து பீக் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம வந்து டிராவல் ஏஜென்சி வந்து கூமாம்பட்டிக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்து அதுக்கு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. வெட்டிங் போட்டோகிராஃபி, இந்த மாதிரி லிஸ்ட சொல்லிட்டே போலாம். எக்கச்சக்க விஷயங்கள் இந்த கூமாம்பட்டி ஐலாண்ட சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன சொல்றது? இந்தியாவுல இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, டூரிசம் வந்து பூம் ஆகுறது வந்து ஒரு நல்ல விஷயமாவும் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயம் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் வந்து அதை விரும்புறாங்களா அப்படிங்கிறதும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த என்விரான்மெண்ட்டை நம்மள மாதிரி ஆட்கள் போய் தினமும் வந்து அந்த சுற்றுச்சூழல் இயற்கையை வந்து சேதாரம் அடைச்சிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இந்த நபர் வந்து ஒரு உலக லெவல்ல ஒரு கிராமத்தை வந்து தேட வச்சிட்டாருன்னே சொல்லலாம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பக்கத்துல ஒரு சின்ன ஊர் தான் வந்து இந்த கூமாம்பட்டிங்கிற ஒரு ஊரு. இந்த ஊரை நோக்கி தான் நிறைய பேர் இப்ப டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க டிராவல் பண்ணி போய் அதுல ஏமாந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா டூரிசம் வந்து பயங்கரமா அந்த ஊருக்கு டெவலப் ஆகுது. இப்ப இன்ஸ்டாகிராம்லயும் சரி, யூடியூப்லயும் சரி நிறைய நபர்கள் வீடியோ போட்டு ரீச் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அந்த கிராமத்தை தேடி போறதுக்கு மக்கள். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து திருப்பூர் பக்கத்துல தொட்டிப்பாலம்னு ஒரு ஏரியா இருந்துச்சு. அந்த ஏரியாவும் இப்படிதான் வந்து பீக்ல வந்து ஒரு மாதிரி பயங்கரமா வந்து இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள்களுக்கு வந்து அது பிடிக்கல. அது மட்டும் இல்லாம சேஃப்டி இஷ்யூஸ் காரணமா வந்து அதுக்கப்புறம் தடை பண்ணிட்டாங்க வெளியே இருக்கக்கூடிய மக்கள் போறதுக்கு. இது வரைக்கும் நானே போனதில்லை. அந்த மாதிரி வந்து இந்த குமாம்பட்டி ஐலாண்ட்லயும் வந்து நிறைய பேர் போற ஆரம்பிச்சுட்டாங்க. பிசினஸ் வந்து பீக் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் எப்படி சொல்றதுன்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம பாதிப்படையாம நம்ம போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வரணுங்கிறதுதான் என்னோட எண்ணமா இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கீழே comment section ல நாளைக்கு